வணக்கம் நண்பர்களே. மாருதி நிறுவனம் இந்தியாவில் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சு தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்பர் 1 இடத்துல இருப்பதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு காரணம் மைலேஜ். அந்த வகையில் மாருதிக்கு செக் வைக்கிற மாதிரி, டஃப் கொடுக்குற மாதிரி, மாருதி கார்களுக்கு ஈக்குவலாக மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஸ்கோடாவில் ஒரு புதிய வேரியண்ட் வரப்போகுது. அது எந்த வேரியண்ட் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி ஸ்கோடாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க, நல்லா சேல் ஆகிட்டு இருக்கிற ஒரு கார், அந்த காரை நம்ம வென்யூ காரோட கம்பேர் பண்ணி யாருக்கு எந்த கார் சூட் ஆகும், எந்த செக்மெண்ட்டில் எந்த கார் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்கோடா நிறுவனம் இந்தியாவில் இப்போ ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் கைலாக் அப்படிங்கிற ஒரு காரை கொண்டு வந்தாங்க. ப்ரைஸ் அடிப்படையிலையும் சரி, ஃபீச்சர்ஸ் அடிப்படையிலையும் சரி, மைலேஜ் விஷயம் மற்ற எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா கைலாக் பெட்டராக இருந்துச்சு. அதனால தான் கைலாக்னால ஸ்கோடா நிறுவனமே இந்தியாவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அடுத்த ஒரு மூவாக கைலாக் காரில் இப்போ சிஎன்ஜி கொடுக்க போகிறாங்க. நம்ம டீலர் ஃபிட்டட் சிஎன்ஜி கிட் கொடுக்க போகிறாங்க. அப்போ ஜென்ரலாக சிஎன்ஜி யார் எடுப்பாங்கன்னா, மைலேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க சிஎன்ஜி வேரியண்ட் எடுப்பாங்க. மாருதி சுசுகி பெரும்பாலும் எல்லா கார்லையும் சிஎன்ஜி கொடுக்குறாங்க, டாட்டாவும் கொடுக்குறாங்க, ஹுண்டாயும் கொண்டு வந்தாங்க. இப்போ ஸ்கோடாவும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கைலாகில் சிஎன்ஜி வேரியண்ட் கொண்டு வர போகிறாங்க. சிஎன்ஜி வேரியண்ட் வந்துச்சு அப்படின்னா பெரிய அளவில் இந்த கார் இன்னமே ரீச் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க 1.0 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் தான். அதில் நமக்கு சிஎன்ஜி கிட் கொடுக்க போகிறாங்க. இப்போ கரண்ட் பவர் அவுட்புட் ஃபிகர்னு பார்த்தோம்னா 115 பிரேக் பவரையும் 178 என்எம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இது சிஎன்ஜியில் நம்ம போகும்பொழுது இந்த பவர் அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு வேரி ஆகும். பவர் அவுட்புட் கொஞ்சம் கம்மியானாலுமே கூட நமக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். 22லேருந்து 24 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 75,000லேருந்து 90,000 வரைக்கும் நமக்கு இன்னமே ப்ரீமியம் ப்ரைஸ் அதிகமாகும். ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போதைக்கு பேஸ் மாலோட ப்ரைஸு 7,59,000. இப்போ சிஎன்ஜி வந்துச்சு அப்படின்னா இதை விட ஒரு 90,000 ரூபா விலை அதிகமாக நமக்கு கிடைக்க போகுது. பட் மைலேஜ் அதிகமாக எதிர்பார்க்கிறவங்க சிஎன்ஜி வேரியண்ட் எடுக்கலாம். இப்போதைக்கு கைலாகில் சிஎன்ஜி கொடுத்துட்டாங்கன்னா அது ஃப்ரான்ஸு, நெக்ஸானு, பிரஸா இந்த மாதிரி வேரியண்ட்டில் சிஎன்ஜி மாடலுக்கு நல்ல ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் அவங்க வரப்போற மாடல்ல பிரஸா ஃபேஸில் விட்டுலாம் சிஎன்ஜி டேங்க் அண்டர் பாடி கிட்ல கொடுக்குறாங்க. அப்போ பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். டாடா மோட்டார்ஸ் ஒரு சிலிண்டருக்கு பதிலாக 2 சிலிண்டர் கொடுக்குறாங்க. அப்பயுமே பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். பட் கைலாக் சிங்கிள் டேங்காக தான் கொடுக்க போறாங்க. அதனால பூட் ஸ்பேஸ் பெருசா நமக்கு இருக்காது. இது ஒரு பெரிய ஒரு டிராபேக்காகவே இருக்கு. அடுத்து நம்ம கைலாக் காரை வென்யூ காரோட கம்பேர் பண்ண போகிறோம். ரெண்டுமே சேம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கார்கள். அப்போ யாருக்கு எந்த கார் சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துரும். முதல்ல டைமென்ஷன்ஸ் அடிப்படையில் பார்த்தோன்னா லென்த்து ரெண்டு காருமே ஈக்குவல் லென்த்து தான். ஹைட் அப்படின்னு பார்த்தோன்னா வென்யூ கொஞ்சம் அதிகம். வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கைலாக் அதிகம். வித்துன்னு பார்த்தோன்னா வென்யூ அதிகம். பூட் ஸ்பேஸும் ஒரு 15 லிட்டர் வென்யூ அதிகமாக இருக்குது. அப்போ மற்ற டைமென்ஷன்ஸை தாண்டி பூட் ஸ்பேஸ் ஒரு 15 லிட்டர் அதிகமாக இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். அடுத்து நமக்கு கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இதில் சைஸ் அடிப்படையில் பார்க்குறப்ப வென்யூவில் 12.3 இன்ச்சு கொடுக்குறாங்க, பெரிய சைஸில் கொடுக்குறாங்க. அடுத்து டிரைவர் டிஜிட்டல் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோன்னா அது கைலாகில் 8 இன்ச்சு தான். பட் வென்யூவில் 12.3 இன்ச்சு கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வசதி 2 கார்லேயும் வந்துடுது. ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துட்றாங்க. சீட்ஸை நம்ம பவர்டு சீட்டை நம்ம 6 விதமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், டிரைவர் மற்றும் கோ டிரைவர் 2 பேருக்குமே கைலாகில். பட் ஹுண்டாயில் 4 விதமாக மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுவும் டிரைவர் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்தில் கைலாக் பெட்டராக இருக்குது. வென்டிலேட்டட் சீட்டு 2 கார்லேயும் வந்துடுது. சன்ரூஃப் 2 கார்லேயும் இருக்குது. பட் வென்யூவில் பனரோமிக் சன்ரூஃப் வசதி நமக்கு கொடுக்குறாங்க. சன் ஷேடுமே நமக்கு ரியரில் வென்யூவில் வருது, அது கைலாகில் மிஸ் ஆகுது. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. ஸ்பீக்கர் சிஸ்டம் அதுலயுமே வென்யூ 8 ஸ்பீக்கர் பாஸ் சவுண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கைலாக விட வென்யூ தான் பெட்டரா இருக்கு. அடுத்து சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்ப 2 கார்களுமே நம்ம பாரத் என்சிஏபியில் 5 ஸ்டார் ரேட்டட் கார்கள் தான். 2 கார்லையுமே 6 ஏர்பேக் வந்துடுது. பட் நமக்கு பார்க்கிங் கேமரான்னு பார்த்தோம்னா ரிவர்ஸில் மட்டும் கைலாகில் கொடுக்குறாங்க. பட் வென்யூ 360 டிகிரியில் கொடுக்குறாங்க. அடாஸ்னு பார்த்தோம்னா அது வென்யூவில் மட்டும்தான் வருது. அப்போ சேஃப்டி விஷயத்துலையுமே வென்யூ நமக்கு பெட்டராக இருக்கு. அடுத்து பவர் ட்ரெயின் ஆப்ஷன் அப்படின்னு போனோம்னா கைலாகில் ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் மட்டும்தான். நம்ம 1.0 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் தான். பவர் அவுட்புட்னு பார்த்தோம்னா 114லேருந்து 115 பிரேக் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் 178 என்எம். இப்போதைக்கு இருக்கிற மைலேஜ் 19லேருந்து 20 சொல்கிறாங்க. சிஎன்ஜிங்கிறப்ப இன்னுமே நமக்கு அதிகமாக 20+ கிடைக்க போகுது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே வந்துடுது. பட் வென்யூ போனோம்னா 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வருது. அதில்
ஆல்மோஸ்ட் வந்து கைலாக் ஈக்குவலான பவர் அவுட்புட்டை தான் வந்து கொடுக்குது. இதை தாண்டி இன்னும் 2 ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுக்குறாங்க வென்யூவில். 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷன் வந்துருது. 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் நமக்கு வந்து வந்துருது. அந்த அளவுக்கு பவர் அவுட்புட் உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இன்ஜின் ஆப்ஷன்லையுமே நமக்கு வந்து வென்யூ வந்து பெட்டராக இருக்குது. கைலாகில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான், அதை தாண்டி நமக்கு வேறு எங்கேயுமே போக முடியாது. பட் வென்யூ வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ யோசிச்சு பார்த்தா ஃபீச்சர்ஸ் அடிப்படையில் இருக்கட்டும், சேஃப்டி அடிப்படையில் இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே வென்யூ வந்து நமக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அப்போ வந்து கைலாக் வந்து எதுலேயுமே வந்து பெட்டராக இல்லையா அப்படின்னா, ஒரு விஷயம் ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கைலாக் வந்து போகலாம். ஏன்னா கைலாகுடைய பேஸ் மாடலோட ப்ரைஸு 7,59,000. அதுவே வென்யூவில் பேஸ் மாடலோட ப்ரைஸு 7,99,000. இப்போ பேஸ் மாடலில் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னாலுமே டாப் வேரியன்ட் போனோம்னா நம்ம கைலாகில் டாப் வேரியண்ட்டை 13 லட்சத்திலே வாங்கிடலாம். 12,99,000 விலையிலே நம்ம வந்து வாங்கிட முடியும். இப்போ வென்யூவில் நம்ம எதிர்பார்த்த இப்போ நம்ம மேலே சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் டாப் வேரியண்டோட ப்ரைஸ் வந்து 15,82,000 வென்யூ வந்து போகுது. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3,82,000 அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் வென்யூவில் டாப் வேரியண்ட் வந்து எடுக்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கைலாகில் 13 லட்சத்திலே வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேயே டாப் வேரியண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ப்ரைஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா கைலாக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பிரைஸை தாண்டி வசதிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா வென்யூ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நன்றி.